ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல்லான லாவெண்டர் ஃப்ளார் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹோம் டெக்கராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சிட்டோன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஹோம் டெக்கராக இருக்கும். ஸோ என்னோடய க்ராச்செட் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் சேல் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே தெரியுது பாருங்கள். இதுக்கு எனக்கு பிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே கேட்லாகில் நான் ப்ரைஸஸ் எல்லாமே நான் போட்டிருக்கிறேன். இந்த ஃப்ளார் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு பீஸ் 100 ருபீஸ். ஓகே, ஒரு பீஸ் இந்த 3 கலர்ஸ் இருக்குது. வாங்க இன்றைக்கி நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு டுட்டோரியல் வீடியோவும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 2 கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்திருக்கிறேன். மெயினாக லாவெண்டர் ஃப்ளார் பண்ணுறதுக்கு இந்த கலர் தான் யான் எடுத்திருக்கிறேன். இந்த பிராண்ட் இது பார்த்திங்கன்னா கங்கால பிக்னிக் யான், 100% காட்டன் யான். நான் வாங்கின யான் ஷாப்பிங் அன்பாக்சிங் வீடியோவில் நான் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பேன். அதோட லிங்க், இந்த யான் பர்ச்சேஸ் பண்ண லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது 100% காட்டன் யானில் சைஸ் 4 மீடியம் வெயிட் யான். ஸோ நமக்கு மில்க் காட்டன் யானோட கன்சிஸ்டன்சி வரும். நல்ல ஒரு ஸ்மூத்தாக சில்கியாக நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு யான். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா கங்காவில் தான் சம்மர் லவ் யான். இந்த க்ரீன் கலர் இதுவும் 100% காட்டன். ஆனால் இது நல்ல தின்னான யான், ஃபைன் 2. ஸோ இந்த 2 தின்னான யான் எதுக்குன்னா நான் நம்மளோட ஸ்டெம்மில் இதை wrap பண்ணுறதுக்காக நான் தின்னான யான் யூஸ் பண்ணுறேன். லாவெண்டருக்கு இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது என்னென்னா ஹூக் சைஸ் 3.5 mm ஹூக் சைஸ், crochet hook, நெக்ஸ்ட் சிசர்ஸ், யான் நீடில், அப்புறமா ஒரு க்ளூ. ஓகேவா, நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ளூ கன் வச்சு கூட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமாக நமக்கு தேவை இந்த ஃப்ளாரல் ஒயர்னு நமக்கு அமேசான்லலாம் விற்கிது ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில். இதோட லென்த் பார்த்திங்கன்னா 16 இன்ச்சஸ் ஒயர். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 14 இன்ச்சஸ் 12 இன்ச்சஸ்ன்னு நிறைய இன்ச்சஸில் இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது 16 இன்ச்சஸ். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் க்ராச்செட்டிங்கில் பிகினர்ஸ் அப்படி இல்லைனா நீங்கள் நியூவாக பார்க்குறீங்க என்னோடய சேனல்னால் நீங்கள் என்னோடய பேசிக்ஸ் வீடியோ பாருங்கள். நான் ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக நான் டுட்டோரியல் சொல்லி கொடுத்துருக்குறேன். எப்படி யானை ஹேண்டில் பண்ணணும், ஹூக்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். 10 இயர்ஸ் அபோவாக இருந்தீங்கன்னா, டீனேஜர்ஸ், அப்புறம் யூத், எந்த ஏஜில் வேணாலுமே க்ராச்செட்டிங் ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும், எந்த ப்ராஜெக்ட்ஸ்னாலுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்குமே நீங்கள் இதை நீங்கள் கற்றுக்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஸ்லிப் நாட் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் chain 70, 1, இந்த ஃபர்ஸ்ட் வியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் செயின். 1 2 3 4 5 6 7 8 9 10. செயின் 70 வரைக்கும் போடணும். நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். 67 68 69 70. ஓகே, 70 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்மளோட லாவெண்டர் ஃப்ளார் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதோட பெட்டல்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஹூக். ஓகேவா, ஹூக்கில் இருந்து இதான் ஃபஸ்ட்டு செயின், இந்த வி மாதிரி தெரிகிறது. ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணுங்கள், செகண்ட் செயினையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேர்டு செயினில் 1 டைம் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். டபுள் க்ரூஷே பண்ணுறதுக்கு இப்படி யான் ஓவர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 செயின் ஸ்கிப் பண்ணியாச்சு. தேர்டு செயின்குள்ளே ஓகே இன்செர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 2 லூப்ஸ். ஓகே, சேம் ஸ்பேஸில் இது ஒரு டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். சேம் ஸ்பேஸில் இன்னும் 1 more டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். yarn over, சேமாக நம்ம again 1 more time double crochet. So 2 times double crochet பண்ணியிருக்கிறோம்.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா செயின் 2 சேம் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸ்டார்டிங் மட்டும் நம்ம இப்படி பண்ணுவோம். ஸ்டார்டிங்காக வந்து நம்ம அந்த டிப்பில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. இனிமேல் நம்ம பண்ண போகிறது எல்லாமே ரிப்பீட்டடாக நம்ம ஈஸியாக பண்ணக்கூடியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணுறது தான் நம்ம ஒவ்வொரு செயின்லையுமே பண்ண போகிறோம் நம்ம பெட்டலுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச், செயின் 7, 1 2 3 4 5 6 7 சேம் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அதே ஸ்பேஸ் செயினில் அகெயின் ஒன் மோர் டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பெட்டல். இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்மளோட லாவெண்டர் ஃப்ளாரில் தெரியுதா, நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச், செயின் 7 ஸ்லிப் ஸ்டிச் ஒவ்வொரு செயின்லையும் பண்ணும்போது நமக்கு இப்படி அழகாக ட்விஸ்ட் ஆகி வரும். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அடுத்து இருக்கிற செயின் ஸ்லிப் ஸ்டிச், செயின் 7 1 2 3 4 5 6 7 slip stitch. Okay, again பாருங்க, நம்ம 2 பெட்டல் பண்ணியிருக்கிறோம், பெட்டல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செயின்ல slip stitch, செயின் 7 1 2 3 4 5 6 7 சேம் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்லிப் ஸ்டிச், செயின் 7 ஸ்லிப் ஸ்டிச். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுங்கள். எண்டு வரைக்குமே நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. நானும் இதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எண்டில் வரைக்கும் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போவுமே நமக்கு வந்து அழகாக ட்விஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். நான் எண்டில் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் செயின் வந்து வந்துட்டோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி தான் நமக்கு வந்து ட்விஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட லாஸ்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச், செயின் 7 1 2 3 4 5 6 7 சேம் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். செயின் 1 போட்டுக்கோங்க, யானை கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் யானை மட்டும் விட்டுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து இதுதான் லாவெண்டர் ஃப்ளாராக நம்ம வந்து விராப் பண்ண போகிறது. நம்ம இந்த ஃப்ளாரல் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் இல்லைன்னா நீங்கள் எனி ஸ்டிக் எடுத்துக்கலாம். இதே ஒயர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பேம்பூ ஸ்டிக்ஸ் கிடைக்குது, இல்லைன்னா நம்ம வீட்டிலே இருக்கிற ப்ரூம் ஸ்டிக் அந்த மாதிரி எதுனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டெம்முக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, க்ரீன் கலர் யான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யானை வந்து இந்த மாதிரி தின் யான் தான் இது பண்ணணும்னு இல்லை. தின் யான் யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்டெம் வந்து நல்லா ஒல்லியாக இருக்கிறதுக்காக நான் அப்படி யூஸ் பண்ணுறேன். சுற்றுறதுக்கு வந்து காட்டன் யான் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எந்த டைப் ஆஃப் யான்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, விராப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளார் வந்து இந்த மாதிரி விராப் பண்ணிடுவோம், டாப்ல இருந்து இப்படி பாட்டம் வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம செஞ்சதுலேயே பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா கேர்லியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி நம்ம ட்விஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் அந்த ட்விஸ்ட்டை எடுத்து விட்ருங்க. அதாவது இப்படி மேலே நோக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் இந்த லீஃப் வந்து. ஓகே,
இப்படி டவுன்வர்ட்ஸாக இருக்கக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக அந்த ட்விஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி நல்லா கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த இது கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த உள்ளே இருக்க பார்ட் வந்து இப்படி இன்சைட் தான் வரும். இந்த இதை டாப்லேருந்து நம்ம பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டாலே நமக்கு வந்து நல்லாயிரும். லீஃப் ஒட்டாமல் அந்த பாட்டம் வந்து ஒட்டணும். ஓகே, லீஃப் ஒட்டாமல் அந்த பாட்டம் வந்து அப்படியே ஒட்டிட்டு வரணும். நம்ம இப்படியே நீங்கள் wrap பண்ணுங்கள். நீங்கள் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். கொஞ்சம் தூரம் அப்படி wrap பண்ணிட்டு அகெயின் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நல்லா டைட்டாக wrap பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பாருங்கள். ஸோ க்ராச்செட்டிங்கில் வந்து மெயின் டிப் என்னென்னா, இப்போ நம்ம டெலிவரி பண்ணுறோம்ல அவங்களும் சரி, நம்ம ஒர்க்கு வந்து முடித்தாலுமே நல்லா இந்த இதெல்லாம் இழுத்து விட்டுறணும். ஏன்னா இது நூல்னால நம்ம வந்து மடங்கிரும். ஜஸ்ட் நம்ம இழுத்து விட்டாலே போதும். என்னடா நமக்கு குழஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது வந்து இந்த பாருங்கள், இப்போ பெண்டாக இருக்கும் இங்கே. இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் இப்படி லிஃப்டப் பண்ணிட்டு நம்மளோட ஃப்ளவர் வாஸில் அந்த மாதிரி வச்சுட்டாலே ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். காட்டன் யான்னு சொல்லும் போது நல்லாவே ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். மற்றபடி நீட்டாக அதே லுக்லேயே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான பியூட்டிஃபுல்லான லாவெண்டர் ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.